வணக்கம். மிதுன ராசி திருநள்ளாறு சனி பயிற்சி பலன்கள் 2026 நடக்கப் போகிறது. கருமஸ்தானத்தில் அமருகின்ற சனி பகவான் நன்மைகளை செய்வாரா தீமைகளை செய்து விடுவாரா என்கின்ற கேள்வி மிதுன ராசிக்காரர்களுக்கு, அதுவும் ஜோதிடத்தை முழுமையாக நம்புகின்ற மிதுன ராசிக்காரர்கள் கட்டாயமாக மனசுக்குள் இருக்கும். ஒரு மிதுன ராசிக்காரங்களுக்கு 10ஆம் இடத்தில் சனி வரார். தொழிலில் மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய ஒரு லாபம் கிடைக்குமா என்ற கேள்வி இருக்கும். ஒரு சிலருக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு ஜோதிடம் ஓரளவுக்கு தெரிந்து கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் வாழ்க்கையில் மத்தியம பகுதியில் வந்துவிடும். கிரகங்களுடைய தன்மைகளும் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களும், கிரகங்கள் மாற்றம் பெற்றால் எந்தெந்த இடத்தில் அமருகிறதோ அந்தந்த இடத்திற்கு தக்கவாறு பலன்களை கொடுத்துவிடும். சனி பகவான் என்பவர் கருமஸ்தானம். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மிதுன ராசிக்காரங்க கருமஸ்தானம் சொல்கிறாங்களே, கேட்குறதுக்கு பயமாக இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. கருமம் என்றால் நாம் செய்கின்ற தொழிலை குறிப்பது தான் கருமஸ்தானம் என்று சொல்வார்கள். அப்படி இருக்கும்போது முதலில் சனி பகவானை பற்றி சொல்லிவிட்டு கூடவே குருவும் ராகு கேதுவும் என்ன செய்ய போகிறாங்கன்றதை சேர்த்து சொல்லிடுறேன். பொறுமையாக கேட்டுக்குங்க. ஒரு முறை நம்ம ஒரு பதிவை போடுறோன்னா அது எத்தனை ஆண்டு காலங்கள் ஆனாலும் சனி பகவான் அந்த இடத்துக்கு வரும்போதும் குரு ராகு கேதுக்கள் வரும்போதும் அந்த பலனை தான் தருவாங்கன்றதை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டாவே போதுமானது. இதற்காக ஆண்டுதோறும் பலன்களை கேட்பது மன ஆறுதலுக்காகவும், தீமைகள் நடக்க போகிற நிலையில் இருந்தால் அதை நன்மைகளாக மாற்றிக்கொள்ள இறை நம்பிக்கையை நாடுவதும் தேடுவதும் தான் கரெக்டாக இருக்கும். இல்லை குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு. சரி, பலன்களுக்குள் போகலாம். வருகின்ற 6ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 திருநள்ளாறு சனி பயிற்சி பலன்களை பொறுத்தவரையில் சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி பெற போகிறார். கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், வருமானஸ்தானம். இப்போது மிதுன ராசி நீங்கள், உங்களுக்கு 10ஆம் ராசியில் சனி பகவான் இருக்கிறார். 10ஆம் ராசியில் அமர்ந்து கொண்டு அவருக்கு 3 பார்வை இருக்கும். ராசிக்கு 3ஆம் பார்வையாக பார்ப்பதும், அவர் இருக்கிற ராசியில், நீங்கள் இருக்கிற ராசியில் நினைக்காதீங்க. சனி பகவான் இருக்கின்ற ராசியிலிருந்து 3ஆம் பார்வையாக ஒரு பார்வையும், 7ஆம் பார்வையாக இன்னொரு பார்வையும், 10ஆம் பார்வையாக இன்னொரு பார்வையும், 3 பார்வைகளை வைத்து கொண்டிருப்பார். 10ஆம் இடத்தில் இருந்தால் நன்மைகளை செய்ய மாட்டார் என்று உறுதியாக சொல்கிறது ஜோதிடங்கள், ஜோதிட ரகசியங்கள். 10ஆம் இடம் என்பது 10ஆம் இடத்தில் இருப்பார். அவருடைய 3ஆம் பார்வையாக ரிஷபராசியை பார்த்துருவார். 7 சனியில் விரயச்சனி ஆரம்பமான மாதிரி இருக்கும். இரண்டாவதாக அவர் 10ஆம் இடத்தில் இருந்து 7ஆம் பார்வையாக கன்னி ராசியை பார்த்து விடுவார். அர்த்தாஷ்டம சனி ஆரம்பமானது போல் இருக்கும். சனி பகவான் மீன ராசியில் அமர்ந்து கொண்டு அவருடைய 10ஆம் பார்வையாக தனுசு ராசியை பார்த்து விடுவார். உங்களுக்கு அது 7ஆம் பாவம். 3ஆம் பாவத்தால் 7 சனியில் விரயச்சனியை சந்திக்கின்ற மாதிரி விரயங்கள் இருக்கும். கன்னி ராசியை பார்ப்பதினால் அர்த்தாஷ்டம சனி என்பது உடல் நலத்தில் பாதிப்பை கொடுப்பது. தனுசு ராசியை பார்ப்பதினால் உங்களுக்கு 7ஆம் ராசி இல்லையா, உறவு சிக்கல்களை தருவது. நல்லதே நடக்காதா? ஏற்கனவே 1.5 வருஷமாக நிறைய கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறோம், இதில் இது ஒரு இம்சையா அப்படின்ற கேள்வி வரும். நீங்கள் 1.5 வருஷமாக கஷ்டப்பட்டதுக்கு காரணம், ஒருவேளை ஜாதகத்தில் தசா சரியில்லாதவங்களுக்கு அதிகமாக கஷ்டப்பட்டிருப்பீங்க. இதற்கு முழுமையான காரணம் சனி பகவான் கிடையாது, குரு பகவானும் ராகு கேதுவும் தான். இப்போ ராகு கேது நல்லா இருக்காங்க, குரு பகவானும் நல்ல இடத்துக்கு போக போகிறார்.
இது எவ்வளவு நாளைக்கு இந்த கெடு பலன்கள் இருக்கும்? சனி பகவான் 2.5 வருஷம் இருப்பாருங்க ஒரு ராசியில். 2.5 வருஷமாகவும் இதே கெடு பலன்கள் நடந்து கொண்டு இருக்குமானா நடக்காது. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2க்கு வரார். ஓராண்டு காலம் சிறப்பான பலன்களை தருவார். குருவை எதிர்த்து குருவை தடுத்து சனி பகவானால் ஒன்றும் செய்ய முடியாது. நம்பிக்கையுடன் இருக்கலாம். குரு பகவானுக்கு துணையாக உங்கள் ராசிக்கு 3ஆம் ராசியில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். 9ஆம் ராசியில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். 3 ராஜகிரகங்களும் போட்டி போட்டுக்கிட்டு உங்களுக்கு நன்மையை செய்யும்போது சனி பகவான்னா யார்? நல்ல நாளில் கூட சில கெடு பலன்களை தந்து கொண்டு இருக்கக்கூடியவர். அப்படி இருக்கும்போது சனி பகவான் உங்களுக்கு கெடு பலன்களை தருவார். அதையும் தடுத்து இந்த 3 ராஜகிரகங்களும் போட்டி போட்டுக்கிட்டு உங்களுக்கு நன்மைகளை செய்யும். நம்பிக்கையுடன் இருக்கலாம். 2 கிரகம் பாதகமாக இருந்து 2 கிரகம் சாதகமாக இருந்தால் எது சொல்கிறது எது சொல்லக்கூடாதுன்ற நிலைக்கு வந்துடும். பொருளாதாரத்தில் வளர்ச்சியும் திடீர் தன லாபங்களும், செய்யும் தொழிலில் லாபங்களும் வெற்றிகளும், கேட்ட இடத்தில் காசு பணம் கிடைப்பதும், அரசாங்கத்தில் உதவி கிடைப்பதும், உறவுகளால் நன்மைகள் கிடைப்பதும், உறவுகளுக்கு நீங்கள் நன்மைகளை செய்வதும், இப்படியெல்லாம் நற்பலன்களை கொடுக்கின்ற ஸ்தானத்தில் குரு பகவான். ராகு கேதுக்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு அனைத்திற்கும் வெற்றியை கொடுக்கின்ற ஸ்தானத்தில் ராகு கேதுக்கள். 3 ராஜகிரகங்களும் நன்மைகளை செய்யும்போது சனி பகவானால் கெடு பலன்களை தர முடியாது. இருந்தாலும் 1 வருஷம் வரைக்கும் ராகு கேதுக்கள் நல்லது செய்வாங்க. குரு பகவான் நல்லது செய்திருவார். அதுக்கப்புறம் மீதி 1.5 வருஷத்தில் சனி பகவான் சும்மா இருப்பாரா? சனி பகவான் அந்த நேரத்தில் குருவையும் உதவிக்கு வைத்து கொண்டு ராகு கேதுவையும் உதவிக்கு வைத்து கொண்டு அவருடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிடுவார். அதனால் திருநள்ளாறு சனி பயிற்சியால் உங்களுக்கு கருமஸ்தானத்தில் அமர்ந்து கெடு பலன்களை அவர் செய்வதற்கு முன்பதாகவே குரு பகவானும் ராகு கேதும் நன்மை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. பல வகையில் நன்மைகள் நடக்கும். அது உங்கள் சொந்த ஜாதகத்தில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய தசாவை வைத்து தான் அதிகப்படியான நற்பலன்களா மத்தியம பலன்களா அதுதான் முடிவு செய்யும். ஜோதிடர்களால் முடிவு செய்ய முடியாது. கிரகங்கள் அமர்ந்த இடத்திற்கு தக்கவாறு பலன்களை கொடுக்க வேண்டும் என்பது ஜோதிட விதி. அப்படி இருக்கும்போது மிதுன ராசியான உங்களுக்கு சனி பயிற்சியானாலும் சரி, ஜாதகத்தில் தசா சரியில்லைனாலும் சரி, 1 வருஷம் நற்பலன்கள் இருக்கும். 1 வருஷத்தில் 6 மாதங்கள் சிறப்பான பலன்கள் இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா 3 மாதம் மத்தியம பலன்களாக இருக்கும். அதற்கு பிறகு நல்ல நிலையில் இருக்கும். இதுக்கு விளக்கம் சொல்லணும்னு ஆரம்பிச்சோம்னா இது ஒரு 10 நிமிஷம் போகும். ஏன்னா குரு பகவான் பயிற்சி பெற்றோன்னு அதே இடத்துல இருந்து பலன்கள் சொல்கிறதில்ல. அவர் வக்கரம் பெறது இருக்குது. அதுக்கப்புறம் மற்ற கிரகங்கள் மாற்றங்க இருக்குது. அதிவேகமாக செயல்பட்டு ஆரம்பத்தில் பலன்களை கொடுக்கும்போது மெல்ல 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 அந்த 5 மாதம் 6 மாதங்களுக்கு பிறகு பலன்கள் குறைய ஆரம்பிக்கும், இல்லை அதிகமாக ஆரம்பிக்கும். இப்போ மிதுன ராசியில்னாக்கா ஒரே ஒரு நட்சத்திரமாக இருக்குது, 3 நட்சத்திரம் இருக்குது. நட்சத்திர பாதங்களை கிரகங்கள் கடந்து செல்லும் போது நற்பலன்கள் என்பது தீய பலன்கள் என்பது கலந்தே இருக்கும். ஆக மொத்தத்தில் நல்லதும் நற்பலன்களும் சந்தோஷமும் மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கத்தான் போகிறது என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.